மீன ராசி அல்லது மீன லக்னக்காரர்களுக்கு இந்த வார ஆரம்பமே உங்களுக்கு ரொம்ப அமக்கலமா இருக்க போறது. உங்களுடைய ராசி லக்னத்திற்கு குருவுடைய 9ஆம் பார்வை அப்படிங்கிற அந்த விசேஷ பார்வை படுகிறது. இது நாள் வரைக்கும் சனி பகவான் ராசியிலேயே உட்கார்ந்து கொண்டு 7.5 சனியாக படாப்படுத்தின்னு இருக்காரு. இப்போ ஜென்ம சனியாக இருக்கார். அந்த தொல்லைகள்ல இருந்து, அதுவும் வக்ரமாக வேற இருக்கார், அந்த தொல்லைகள்ல இருந்து கொஞ்சம் ஒரு விடுபடக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு ஆரோக்கிய தொந்தரவு இருந்திருக்கு. பிரயாணங்களோ இல்லாட்டி விரயங்களோ, ஊர் விட்டு ஊர் போய் அங்க கஷ்டப்பட்டு இருக்கிறது, இந்த மாதிரி பல விதத்துலயும் சங்கடங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா அது எல்லாமே இப்ப படிப்படியா மாறக்கூடிய காலகட்டம். பல பேருக்கு குழந்தை பேரு சம்பந்தமாக இருந்த விஷயங்கள், அதுல இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும். இன்னும் சொல்ல போனா அப்பாவோட உங்களுக்கு இருந்த அந்த உறவு சிக்கல் அப்படிங்கிறது அருமையா தீரக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு லக்னத்திற்கு 5ல் இருந்து கொண்டு குரு பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் படுறது அப்படின்னா விருச்சிகம், மகரம், அப்போ உங்களுடைய ராசி லக்னத்தையும் அவர் பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 9ஆம் இடமான விருச்சிகத்தை அவர் பார்க்கிறார், 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார், லக்னத்தையும் பார்க்கிறார். இப்போ என்ன ஆகுனா, பூர்வீக வாழ்க்கை வகையிலோ இல்லாட்டி அப்பா மூலமோ உங்களுக்கு ஒரு இது நாள் வரையும் ஒரு பெரிய கோஆபரேஷன் இல்லை, அப்பா நம்ம சொல்ற விஷயங்களை ஏத்துக்கல, 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு, மனஸ்தாபங்கள் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இப்ப மாறும். அவருக்கு ஆரோக்கியத்தை தொந்தரவுகள் இருந்தாலும் அது சரியா போகும். அரசு வழியில ஏதாவது ஆதாயங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மாதிரி பல அடுக்கடுக்கான பல நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இந்த வார ஆரம்பமே இருக்கிறது.